பாட்டி தோட்டம். இன்றைக்கி வந்து நம்ம மண் கலவை எப்படி கலக்கிறதுன்னு இப்போ சொல்ல போகிறோம். தோட்டத்து இலைக்கும் காய் கிச்சன் வேஸ்ட்டு எல்லாத்தையும் இதை பாருங்க. இது வந்து மீனை வந்து இதில் இது வந்து 50 ml இருக்கும். 50 ml ஊற்றிக்கணும். இது வந்து பஞ்சு காவியா. பஞ்சகாவியா வந்து ரெண்டு மூடி ஊற்றிக்கலாம். 50 mlனா 100 ml. இது வந்து இது வந்து வாழைப்பழம் நம்ம நாட்டு வெல்லம் போட்டு பஞ்சாமிர்தம் மாரி செஞ்சு வச்சுருக்கோம். இதில் ஒரு 2 மூடி போட்டுக்கலாம். 2 3 மூடி கூட போட்டுக்கலாம். பஞ்சாமிர்தம் மாரி இருக்கும். வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம் எல்லாம் போட்டு இதில் வச்சுருக்கேன் நான். இது வந்து தேன் மோர் கரைச்சல். அது தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி இது வந்து தண்ணி இதில் நம்ம கலக்க போகிறோம். எல்லாம் ஊற்றி நம்ம இலை போட்டு மக்க வச்சோம்னா சீக்கிரம் மக்கிடும். நல்ல உரமாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க. சுண்ணாம்பு மோனாஸு, பாஸ்போர்ட்டு எல்லா உரம் ஒரு 5 உரம் கலந்து ஒன்றா கலந்து வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இதுவும் நம்ம ஒரு புடி போட்டுக்கணும். இப்போ எப்படி கலக்கிறேன்னு பார்த்துங்க. இந்த பாருங்க, எல்லாம் கொட்டிக்கிறேன். ஃபுல்லாக இலைங்க காய்கறி அவ்வளோ இருக்குது. இதில் தான் நம்ம போட்டு மக்க வைக்க போகிறோம். ஒரு 10 நாள் வச்சுருந்து நம்ம உடனே செடி கூட நடலாம். செடியோ விதையோ நடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து மைக்கா பேப்பர் போட்டு அங்கங்கே ஓட்டை போட்டோம் பாருங்கள், தண்ணி இறங்கிறதுக்கு. இந்த ஓட்டையில் தண்ணி இறங்கிடும். இப்போ வந்து நம்ம மண் போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம செடிங்க நட்டுட்டா இந்த மண்ணை வந்து நம்ம இப்படி போட்டுக்கணும். வந்து இலைங்கெல்லாம் போட்டுக்கலாம். இது பப்பாளி மரம் ஒன்று இருக்குது. அந்த பப்பாளி இலை பூ கட்டுறமே, அந்த பூவெலாம் மக்கிச்சு நூல். இதெல்லாம் காய்கறிங்க, கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டாக்கா மக்கிடும். இது வந்து முருங்கை இலை. நம்மளுக்கு முருங்கை மரம் இருக்குது. அதுலேருந்து கீரை பொரியல் பண்ணுறதுக்கு உருவமே அதுதான். இது வந்து காணெல்லாம் கூட போடலாம். போட்டு நம்ம வந்து இப்போ மண் கொஞ்சம் போடணும். உயிர் உரம் வேப்ப புண்ணாக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் போட்டலாம். ஏன்னா உயிர் வரலாம் மக்க என்னாவும் செடி வச்சோம்னா நல்லா வரும். அதுதான் உயிர் உரம் இப்போ நம்ம போட்டுறோம். இப்போ மீனா மோர் பஞ்சு காவையெல்லாம் கலக்கி வச்சுக்கிறத கொஞ்சம் ஊற்றிடலாம். ஒரு லேயர் போட்டு மண் போட்டோம். இப்போ 2வது லேயர் போடுறோம். இதுமாரி கேரட்லாம் போட்டாக்கா மக்கிடும். எதனா பேப்பரு கிச்சன் வேஸ்ட்லாம் எத்தனை போடுறோம் இல்லையா, பால் கவர்லாம் இருக்கும், அதெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. ஒரு லேயர் போட்டோம். இப்போ இதெல்லாம் மண் போட்டுக்கலாம். இப்போ உயிர் உரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். எந்த கசாயன உரம் கிடையாது. இதில் உயிர் உரம் தான். சுண்ணாம்பு மோனாஸு, அசோக் பட்டேரியா இந்த உரங்கள்லாம் தான். எனக்கு அந்த பேருங்கெல்லாம் சரியாக வரல. இப்போ வந்து இந்த பஞ்சு காவையெல்லாம் கலந்து வச்சுருக்கிறது அது ஒரு லேயர் ஊற்றிக்கலாம்.
லேயாக போட்டு போட்டு நம்ம மண் போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினோம்னாக்கா மக்கிடும் நல்லா. இப்போ மண் போடுறோம் பாருங்கள். இந்த கேரட்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய்லாம் நிறைய இருக்கும். இந்தமாரி முருங்கைக்காய் இருக்கும். இதெல்லாம் வெண்டைக்காய், வெங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம கிச்சன் வேஸ்ட்டில் தண்ணி போட்டு எல்லாத்தையும் மக்க வைக்கணும். இப்போ வந்து உயிர் உரம் போட்டுக்கலாம். பஞ்சகாவியா மீனா புளிச்ச மோர் அதெல்லாம் ஊற்றி விடலாம். ஊற்றி விட்டு நம்ம ஒரு 10 நாள் வச்சுருந்து அப்படியே இதுலேயே செடி நடலாம். 2 கூடை போட்டேன் பாருங்கள். 2 கூடையில் போட்டு ஃபிட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக்கியாச்சு. இது நல்லா ஒரு 10 நாள் வச்சுருந்து நம்ம செடி நடலாம். இதெல்லாம் ஊற்றுனாக்கா நம்ம நுண்ணுயிர்கள் பெருக்கி மண் வந்து வளம் கொடுக்கும். அதனால தான் இதுமாரி பண்ணுறது. இதேமாரி நீங்களும் பண்ணுங்கள். வச்சு நம்ம கோணி போட்டு ஸ்டாக் பை போட்டு நல்லா மூடிடணும். நெகிழ் வாட்டமாக வைக்கணும், வெயிலில் வச்சிடக்கூடாது. பாருங்க, இந்தமாரி நெகிழ் வாட்டமாக எடுத்து வச்சிடணும். இது நம்ம ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம விதை நடுறதோ இல்லை செடிங்களுக்கு கொடுக்கறதோ செடி வைக்கிறதோ இருக்கிற செடிக்கோ 2 பொடி அப்படியே போட்டு விடலாம். நல்லா வரும் செடி. பாருங்கள், இந்த ட்ரம்முலையும் பாருங்கள் ஃபுல்லாக நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படி இதெல்லாம் வந்து கடலை மூக்கல்ல, வெள்ளை மூக்கல்ல அதெல்லாமல் நல்லா செடிக்கு நல்லா சென்த்து கொடுக்கும். பாருங்கள், வெள்ளை மூக்கால் கொஞ்சம் இருந்தது, அதை ஊற வச்சு அதையும் கொட்டி மண் போட்டு வச்சுருக்கேன். இது போலாம் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எந்த உரமும் கசாயன உரம்லாம் கலக்காதீங்க. இந்த ஈரியோ அது இதுன்னு ஏதோ போடுறாங்க, அந்த மாதிரிலாம் போடாதீங்க. இந்தமாரி பண்ணி நீங்கள் செடிக்கு கொடுங்க. சூப்பராக வரும் செடி, நல்லா காய் கொடுக்கும். காய் கொடுக்கலன்னா கவலைப்படாதீங்க. எனக்கு கத்திரிக்காயெலாம் நிறைய கத்திரிக்காய், பீரக்கங்காய் எல்லாமே நிறைய கொடுத்தது. எனக்கு நிறைய பூ வைக்கிது பாருங்கள், நிறைய பூ வைக்குது. நம்ம இந்தமாரி உரம்லாம் கொடுத்தோம்னா நல்லா காய் காய்க்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா இயற்கையான காயும் சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து. நீங்கள் கவலையே படாதீங்க. இந்தமாரி உரம் தயாரித்து கொடுங்க. பாருங்கள், இங்கே கூட ஒரு கூடையில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பர்மாக்கோவில் வந்து நான் சுற்றி இது போட்டு டேப்பு போட்டு அடித்து இதுலேயும் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் மக்குன உடனே செடினா வைக்கலாம், நம்ம செடிக்குனா கொடுக்கலாம். சூப்பராக வந்துடும். பாருங்கள், நம்ம செடிலாம் எப்படி இது பாரு. இதெல்லாம் கீரைக்கெல்லாம் ஒரு பிடி போட்டு விடுவேன். 10 நாளைக்கு ஒரு தட்டி, 15 நாளைக்கு ஒரு தட்டி அதெல்லாம் போட்டு விடுவேன். நல்லா சூப்பராக வரும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் பூ செடிங்க. இதெல்லாம் பூச்செடி. இதெல்லாம் ரோஸ் செடிங்க. ரோஸ் செடிக்கு வந்து வெந்தயம், காப்பித்தூள், டீ தூள் இதெல்லாம் கொடுப்பேன். வாழைப்பழம் தோல், இப்போ வாழைப்பழம் கரைச்சல் கொடுத்தேன் இல்லையா, அந்த தோலெலாம் எடுத்து காய போட்டு இந்த பூச்செடிக்கெல்லாம் கொடுப்பேன். அந்த பழத்தை வந்து நாட்டு வெல்லம் போட்டு நல்லா கூட எதனா ஆப்பிளி தேவையில்லாத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம புளிக்க வச்சு அதுவும் ஊற்றலாம். நல்லா நம்ம பஞ்சாமிர்தம் மாரி ஆகிடும். இதெல்லாம் பாருங்கள், வண்டை செடி சூப்பராக இருக்கும். இது வந்து பட்ரோஸ் நிறைய பூக்கும். காலையில் தான் 3 வந்து பறிச்சு போனேன். துளிர் பாருங்கள், எல்லாம் மொட்டு வச்சுருக்கு. பாருங்கள். சாவத்திக்கீரை சூப்பராக இருக்குது என் தோட்டம். இது பாருங்கள், அவர் செடியெலாம் கூட பூ எடுக்குது பாருங்கள். எப்படி இன்னும் மழைக்கு கொஞ்சம் அடிபட்டு போச்சு, இன்னும் இல்லைன்னா நல்லாயிருக்கும். காற்று மழை அடிச்சது இல்லைங்களா, அதில் ரொம்ப போயிடுச்சு. இது பாருங்கள், அவரைக்காய் நிறைய காய் குத்துது. பார்த்தா அப்படியே இலையெல்லாம் பைத்து கொட்டி போச்சு. அதனால மொட்டு வைக்குது, காய் பிடிக்கும் பழகுது. 2 காய் இருக்குது.
ஒரு பிடி காய் ஆகும் அறுத்தா. நல்லா கீரை அதெல்லாம் பாலாக்கு. இதெல்லாம் பாருங்கள், கனகாம்பரம்லாம் பூ எடுக்குது பாருங்கள். இந்தமாரி உரம் தான் கொடுப்பேன் நான். நீங்களும் இந்தமாரி உரம்லாம் கொடுங்க. இது ஃபுல்லாக கத்திரி தோட்டம் நிறைய பூ எடுக்குது பாருங்கள். எல்லாம் பூ எடுக்குது. இப்போ மழையில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் காய் இருக்கும். பூவெலாம் கொட்டி போச்சு காற்றுல. இது பாருங்கள், எல்லாம் காய் இருக்குது பாருங்கள். இப்படி எல்லாம் காய் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், சாமந்தி எப்படி மொட்டு வைக்குது பாருங்கள். சூப்பராக பலாரத்து மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். மொட்டு நிறைய வைக்குது. இனிமேல் தான் பூ வைக்கும். பொங்கலுக்குள்ளே இந்த சாமந்திலாம் பூக்கும். இதெல்லாம் கொய்யா மரம். இது வந்து இது பாருங்கள், எங்கள் செடியெலாம் எப்படி பச்சை பச்சையெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்தமாரி பச்சை பச்சையெல்லாம் இருக்கும் எல்லா செடியுமே. நல்லா சூப்பராக வரும். அவர் கொடியெல்லாம் பாருங்கள் பூ எடுக்குது. மழை பெய்யவே மழையில் வந்து செடி இலெல்லாம் கொட்டி போச்சு. இன்னும் நல்லா தம்மன்னு இருந்தது. காற்று அடிச்சது பாருங்கள். வண்டை செடியெலாம் கூட உடச்சிடுச்சு பாருங்கள். உடஞ்சிடுச்சு. இப்போ தான் மொட்டை வைக்கிது வண்டை செடிலாம். நிறைய வண்டை செடிலாம் பாருங்கள். எங்கள் தோட்டமே பச்சை பச்சையெல்லாம் இருக்கும். இந்தமாரி மண்புழு உரம் பண்ணி தான் நான் செடிக்கும் கொடுப்பேன். அப்படியே செடி நடுவேன், விதை நடுவேன். சூப்பராக வரும். நீங்களும் அதுமாரி பண்ணுங்கள். எப்படி எனக்கு நான் இப்படி தான் போடுவேன். இப்படி போட்டு இப்போ உரமாகவும் கொடுக்கலாம். செடிங்களுக்கு ரெண்டு புடி உரமாகவும் கொடுக்கலாம். செடியும் நடலாம். அதுபோல் நீங்களும் பண்ணுங்கள். சூப்பராக செடி வரும். நல்லா காய்கறிகள் கொடுக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி தான் பண்ணணும். இந்தமாரி நீங்களும் பண்ணுங்கள். பண்ணி செடி கொடுங்க. கொடுத்துட்டு எப்படி செடி வளமாக இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எனக்கு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. வணக்கம்.